இந்த அக்ஷய திருத்தியை பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வளங்களை இரட்டிப்பாக்குங்கள். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தாவேக யார் ஓட்டை பிரிக்கும் என திமுகவும் அதிமுகவும் கவலையுடன் உள்ள நிலையில் சசிகலா கட்சியின் செயல்பாடு அதிமுகவுக்கு கூடுதல் கவலையாக மாறியுள்ளது. செப்டம்பரில் அமமுக தலைவர் தினகரனும் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தேஜ கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்தனர். தொடர்ந்து சசிகலா, தினகரன், பன்னீர்செல்வம் இணைந்து ஓரணியாக தேர்தலை சந்திப்பர் என்ற எதிர்பார்ப்பு முக்குலத்தோர் மத்தியில் பரவலாக இருந்தது. இவர்கள் மூவரும் இணைந்து களமிறங்கினால் டெல்டாவிலும் தென் மாவட்டங்களிலும் அதிமுகவுக்கு பெரும் பின்னடைவு ஏற்படும் என பேசப்பட்டது. ஆனால் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை இல்லாததாலும் பழைய கசப்புகளாலும் அவர்களால் உடனடியாக ஒன்று சேர முடியவில்லை. அதே நேரம் ஒவ்வொருவரும் தனித்தனி கணக்கு போட்டு தங்கள் அரசியல் முடிவுகளை எடுத்துக் கொண்டிருந்தனர். குறிப்பாக சசிகலாவும் பன்னீர்செல்வமும் அதிமுகவில் மீண்டும் இணைவதற்கு ஆர்வமாக இருந்தனர். பழனிசாமிக்கு பல தூதுவிட்டும் கைகூடவில்லை. அதே நேரம் பாஜகவிடமிருந்து அதீத அழுத்தத்திற்கு ஆளான தினகரன் ஜனவரி 21 மீண்டும் தேஜ கூட்டணியில் இணைந்தார். பிப்ரவரியில் பன்னீர்செல்வம் திமுக பக்கம் சாய்வதாக தகவல் வர தானும் ஏதாவது செய்ய வேண்டும், பழனிசாமியை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு புது கட்சி துவங்குவதாக சசிகலா அறிவித்தார். அப்போது யாரும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. சசிகலாவால் தனி ஆளாக என்ன செய்துவிட முடியும் என்றே பழனிசாமி தரப்பு கணக்கு போட்டது. சசிகலாவின் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் நிலவரம் அப்படியல்ல என்று நிரூபித்து வருகின்றன. தனது அரசியல் அனுபவத்தையும் ஜாதி பின்புலத்தையும் பணபலத்தையும் சசிகலா முழுமையாக பயன்படுத்தினார். விஜய் என்ற மாபெரும் பிம்பமுள்ள தாவேக வேட்பாளர்களை சற்று தடுமாறிய நிலையில் எந்த பிம்பமும் இல்லாத சசிகலா எந்த சிரமமும் இன்றி தனது கட்சி சார்பில் 71 வேட்பாளர்களை நிறுத்தினார். வேட்பாளர்களும் ஏப்பை சாப்பையான ஆட்கள் இல்லை. அநேக வேட்பாளர்கள் அரசியல் அனுபவம் உள்ளவர்கள். போட்டியிடும் தொகுதிகளில் கணிசமான ஓட்டுகளை ஈர்க்கக்கூடியவர்கள். அவர்கள் அனைவருமே களத்தில் தங்கள் வருகையை மக்கள் மனதில் பதிய வைத்துள்ளனர். திருவாடானை தொகுதியில் போட்டியிடும் சுரேஷ் தேவர் இதற்கு நல்ல எடுத்துக்காட்டு. இவர் வேட்புமனு தாக்கல் செய்யவே 200 கார்களில் சென்றார். இது அந்த தொகுதியில் முக்குலத்தோர் கவனத்தை நன்றாக ஈர்த்தது. மேலும் சிலர் முக்குலத்தோர் மத்தியில் நன்மதிப்பும் செல்வாக்கும் பெற்றவர்கள். சாத்தூர் தொகுதியில் போட்டியிடும் இசக்கிராஜா அங்குள்ள இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலை மையப்படுத்தி பட்டியலினத்தவருக்கும் முக்குலத்தோருக்கும் நடந்த மோதலை முடித்து வைத்தவர். அதனால் அந்த ஊரில் அவரை தெரியாதவரே கிடையாது என்ற நிலை உள்ளது. இதுவே அதிமுக தலைமைக்கு கவலையை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். இதற்கு மேலாக சசிகலா பிரச்சாரத்துக்கு நல்ல கூட்டமும் திரள்கிறது. சமீபத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் போட்டியிடும் நன்னிலம் தொகுதியில் சசிகலா பிரச்சாரம் செய்த போது 10,000த்திற்கும் மேற்பட்டோர் திரண்டனர். ஆனால் பழனிசாமி இன்று வரை எதையும் கண்டுகொள்ளாதவராக இருக்கிறார். அதிமுக வேட்பாளர்கள் பத்திரமும் கையுமாக பணம் இல்லாமல் தடுமாறும் நிலையில் சசிகலா கட்சி வேட்பாளர்கள் நன்றாக செலவு செய்கின்றனர். எந்த குறையும் இல்லாமல் சசிகலா நிதியுதவி செய்துள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். முக்குலத்தோர் ஓட்டுகளை பெற ஜாதி பின்புலம், பிம்பம் மற்றும் கட்சி பலம் மட்டும் இருந்தால் போதாது என்பது 2024 லோக்சபா தேர்தலில் தினகரன் படித்த பாடம். அப்போது தேனி தொகுதியில் போட்டியிட்ட அவருக்கு பிரச்சாரத்தின் போது அமோக வரவேற்பு இருந்தது. அதை பார்த்து தனக்கு வெற்றி உறுதி என முடிவு செய்த அவர் சம்பிரதாயமான பணம் கொடுக்கும் சடங்கை மறந்துவிட்டார். 2,78,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோற்று போனார். இப்போது அதிமுக வேட்பாளர்கள் 2024 தினகரன் இருந்த நிலையில் இருக்கின்றனர். அவர்களுக்கு தலைமையிடமிருந்து போதுமான நிதி உதவி இல்லாததால் பணப்பட்டுவாடா கடைசி நேரத்தில் எவ்வளவு தூரத்துக்கு செய்ய முடியும் என்று தெரியவில்லை. அதே நேரம் திமுக மற்றும் சசிகலா வேட்பாளர்கள் அளவுக்கு கொடுக்க முடியுமா என்றும் தெரியவில்லை. இதனால் அதிமுகவுக்கு வரக்கூடிய கணிசமான ஓட்டுகளை சசிகலா வேட்பாளர்கள் பிரிப்பர் என்று தெரிகிறது. 4 முனை போட்டியில் சில ஆயிரக்கணக்கான ஓட்டுகள் அல்லது சில 100 ஓட்டுகள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் என்ற சூழலில் சசிகலா கட்சியினர் பிரிக்கும் ஓட்டுகள் தங்களை கடுமையாக பாதிக்கும் என அதிமுக வேட்பாளர்கள் அச்சப்படுகின்றனர்.